ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அடை தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் வெள்ளை உளுந்து. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும். பெரிய கிளாஸில் 2 கிளாஸில் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தனியாகவும் அரிசி தனியாகவும் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையானது சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், இதை 3த்தையுமே மிக்சியில் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லையா, இட்லி அரிசி, அதையும் இதிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். தனியாக செப்பரேட்டாக நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இட்லி மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இதையும் அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைச்சதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அரிசி அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்புக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை அரைக்கணும். இதை ரொம்ப மையன்னு அரையிடக்கூடாது, நொரன்னு இருக்க மாதிரி அரைக்கணும். ஏன்னா அப்போ தான் தோசை ஊற்றும் போது நமக்கு நல்லா வரும். இந்த பதத்துக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவோட இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு புளிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அடை தோசை இல்லையா, நம்ம அரைச்சதுனால உடனே நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே. இது கூடவே உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்திலே நீங்கள் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை தனியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு கூட ஊற்றிக்கலாம். வெங்காயம் இது கூட சேர்த்து வச்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா தேவையில்லை, இது கம்பல்சரி கிடையாது வெங்காயம் ஆட் பண்ணணுன்றது. நாங்கள் வெங்காயம் ஊற்றினா தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க, அதனால் வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம தோசையை நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஆனால் நார்மல் மாவு ஊற்றி உடனே திருப்புற மாதிரி நீங்கள் இது திருப்பிட முடியாது. இதில் நம்ம பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து நம்ம அந்த தோசையை சாப்பிட்லாம். அடை தோசைக்கு பெஸ்ட்டு காம்போன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மஞ்சு குக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.